ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்டி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஜாலியான ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேம் பார்க் போக போகிறோம். சேலமில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபன் ரீட்ரீட் தான் போக போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸ் கிட்ட விநாயகா மிஷன்ஸ் நியர்பை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கோ கார், சாஃப்ட் பிளே, விஆர் கேம்ஸ், ட்ராம்பலின்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிறைய கேம் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பாட் பைபாஸ்லேயே இருக்குது. நீங்கள் உள்ளே தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. ஓப்பனிங்கில் இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டு ஃபன் ரீட்ரீட்னே ஓப்பனில் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. அங்கே ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை கடந்து வந்தீங்கன்னா ஃபுட் மசாஜ் பண்ணுற பிளேஸு, நிறைய இந்த கேம்ஸு, கோஸ்ட் கேம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேம்ஸு ரூமாக வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு ராக்கெட் எஜெக்டர் இருந்துச்சு. அதையும் தாண்டி போனீங்கன்னா ஃபன் ரீட்ரீட்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அந்த பிளேஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கவுண்டர்கிட்ட போயிட்டு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கேம்ஸ் விளையாட போக வேண்டியது தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெனு. நம்மளுக்கு தேவைன்னா ½ சாஃப்ட் பே மட்டும் விளையாடணுன்னா அதுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை ½ சாஃப்ட் பே அப்புறம் ட்ராம்பலின் 1 hour சேர்த்து விளையாடணுன்னா 450 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை இந்த கேம்ஸில் வந்து 10 கேம்ஸ் விளையாடலாம், ட்ராம்பலின் சாஃப்ட் பே வந்து 1 hour விளையாடிக்கலாம் அப்படின்னா அது 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு கொடுக்குற டிக்கெட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க குட்டி குட்டி டாய்ஸ்லாம் தராங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு, இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாமே இருக்குது. சாஃப்ட் ப்ளே, ட்ராம்பலின் எல்லாமே கீழே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாய்ஸ்லாம் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. இம்போர்ட்டட் டாய்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. டிஸ்கோ கார்லாம் பார்த்தீங்கன்னா ½ hourக்கு 150 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. மற்ற கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 கேம்ஸ் தான் விளையாடலாம், 1500 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஒரு கேம்ஸ்க்கு தனித்தனியாக அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா மெனு கார்டை பார்த்துக்கலாம். சாஃப்ட் பே தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேரம் விளையாடின மாதிரி இருந்தது. நிறைய வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. சென்னை, பெங்களூர்லாம் இருக்கிற மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. தம்பியும் ஒன்று ஒன்றா அழகாக ஜாலியாக பார்த்து விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பிளேஸு. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஒரு கேமும் கிட்டே இருந்து சொல்லி கொடுக்குறதுலேருந்து, நான் இந்த கேம் மட்டும் சொல்லலை, சாஃப்ட் பிளேலையும் தான் சரி, அங்கே போயிட்டு ஒரு குழந்தைங்களுக்கும் தனித்தனியாக கவனித்து பார்த்துக்கிறதுல ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பிளேஸ்க்கு போனதில். இந்த கேம் பார்த்தீங்கன்னா வாட்டரில் விளையாடுற மாதிரி ஷூட் பண்ண பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு டிக்கெட் வரும். இந்த கேம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தார். அவருக்கு ஜாம்பின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால ஜாம்பி கேம் எடுத்து விளையாடிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி கிரிக்கெட் இருந்தது. அந்த கார், டேஷிங் கார் அங்கே போயிட்டுருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் பவுல்லாம் இருந்துச்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நம்ம எதில் ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட் எவ்வளோ வருதோ அதுக்கு டிக்கெட்ஸ் எவ்வளோ வருதோ அதை கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறது பால் போடுற மாதிரி, ரைட் சைடில் இருக்கிறது வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த கேம் போயிருந்தாங்க, ஆனால் டாய் வந்து எடுக்க முடியல, மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாஃப்ட் பிளேக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அவ்வளோ கேம்ஸ் வெரைட்டிஸ் இருந்ததுனால ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர்றதுக்கு அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம் அவர் கூட. அங்கே போயிட்டு அந்த சாஃப்ட் பிளே ஏரியாவை பார்த்தோன்னே ரொம்ப குஷியாயிட்டார். நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால்லாம் வச்சுருந்தாங்க. அது தூக்கி
போட்டால் பாயிண்ட்ஸ் வர மாதிரி. இங்கே பாருங்கள், இது தாங்க சாஃப்ட் ப்ளே. ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உள்ளே போன உடனே சாக்ஸ் போட சொல்லிட்டாங்க. நம்ம கார்டு கொடுத்துட்டோன்னா சாக்ஸ் கொடுத்துட்றாங்க. சாக்ஸ் போட்டுட்டு உள்ளே போகலாம். ஒரு பேரண்ட் அளவோடு உள்ளே போகிறதுக்கு நம்மளும் சாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கேம் விளையாடுவாங்க இல்லைங்களா குழந்தைங்க, அந்த மாதிரி கேம்லாம் இருந்துச்சு. நிறைய பால்ஸ் வச்சு அந்த மாதிரியும் இருந்தது. இந்த பால்ஸ்குள்ளே குதிச்சுட்டு மேலே ஏறி கீழே வந்து இறங்குறது, அது ஒரு ஹாப்பியாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க குழந்தைங்களாம். ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப கைண்டாக பசங்களுக்கு ஒரு கேமும் பொறுமையாக சொல்லி கொடுத்தது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததாங்க. நெக்ஸ்ட் இங்கே விளையாட வந்துட்டாரு. அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மங்கியை வந்து நம்ம அடித்தா பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தார். அதை எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அந்த ஸ்டாஃப்ஸுமே. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வீடு மாதிரி, ஒன்று ஹாஸ்பிட்டல், ஒன்று கிச்சன், இன்னொன்று வந்து சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி கேர்ள்ஸ் இருக்காங்க, ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த விளையாட்டுலாம் அங்கே அழகாக ஒரு வீடு மாதிரி தனித்தனியாக வச்சுருந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே குழந்தைங்க. இந்த கேம்ஸ்லாம் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தம்பியுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். அதனால ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டார். அவர் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார் அங்கே. தம்பிக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சேனல்லையும் வச்சு பார்த்துட்டு இருப்பார். நான் சமைச்சிட்டு இருக்கும்போது எதனா ஹெல்ப் வேணுமாம்மா நான் பண்ணுறேம்மா அப்படி சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்ருப்பாரு. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவருக்கு குக்கிங் மேலே. அதனால் அங்கே போயிட்டு குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கவும் பார்த்து ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் பிடிக்கிற மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு பால்ஸ்லாம் சுற்றி வருது, அதை ஒன்று ஒன்றா பிடிக்கணும் அந்த மாதிரி. இதுவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் அவர். நெக்ஸ்ட்டு இங்கே மண்ணெல்லாம் விளையாடுவாங்க. ஆனால் இங்கே வந்து மண் இல்லாமல் அந்த ஸ்டோன் மாதிரி குட்டி 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 ஸ்டோன்ஸ் இருக்குது. அது பெரிய ஸ்டோனும் இல்லாமல் சின்ன ஸ்டோனும் இல்லாமல் அழகாக இருந்தது. இந்த பீச் மணலில் விளையாடுற மாதிரி மணலில் விளையாடுற நிறைய டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அதுலேயும் விளையாடிட்டு இருந்தார். வெரைட்டியான டாய்ஸ்லாம் பார்க்கவும் ஒரே ஹாப்பி ஆகிட்டார். ஜாலியாக விளையாடிட்டு அது எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி வேறு கொடுக்குறாங்களா, உட்காந்துட்டு அவங்க கூட வேறு விளையாடிட்டு இருந்தார். நல்லா என்ஜாய் பண்ணாருங்க இந்த டேவை அவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராம்பலின் தான் போயிருந்தார். அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உள்ளே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதான் சொல்கிறேனே, அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு என்னென்ன கேம் எப்படி விளையாடணுன்றதெல்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாங்க.
இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜம்ப் பண்ண முடியல, நடுவுலே விழுந்துருவார் பாருங்க. ட்ராம்பலின் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் இருக்குது. ஹாஃப் அன் ஹவருக்கு 450 அப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி அடித்து அவுட் பண்ண வச்சுட்டு நம்மளுக்கு டிக்கெட் கலெக்ட் ஆகும். அந்த மாதிரி கேம். இந்த கேமில் தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் அவர். இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல் அவருக்கு, அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணார். இந்த கேம்லலாம் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ்க்கு இந்த கேம்லாம் ஒர்த்துங்களா அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2 ஹவர்ஸ் அவங்க போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 450 ஒர்த்து தாங்க சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் இருந்தது டிவியே பார்த்துக்கிட்டு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப இருந்ததுனால இங்கே போயிட்டு அவன் ஜாலியாக விளையாடினதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் தான் ஓகே அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் போக போகிறோம். இங்கே நிறைய இம்போர்ட்டட் டாய்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபுல் வியூ காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.